ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து குறில் நெட்டில் வேறுபாடு ஸ்கூல் புக்கில் பார்ட் 1 அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து நியூ புக் ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டியதை லெசனாக நான் எடுத்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஓல்டு புக், இது ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓல்டு புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். இதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த வீடியோ குறில் நெடில் வேறுபாடு சம்மந்தமாக என்ன வரும் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடு சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அவுட் சோர்ஸ் சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ ஐஎக்ஸல் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுல அடுத்தது வந்து உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு சம்பந்தமா அவுட் சோர்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து டீடைலா கொடுத்துருவேன். ஓகே, இந்த வந்து ஓல்டு புக்கை டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, குறில் நெடில் வேறுபாடு இதுக்கு முன்னாடி பேட்சுக்குள்ளேயும் சரி, ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, அதாவது ஃபுல் இது என்ன சொல்றது, வேர் டு ஸ்டடி கொடுத்தா நீங்க பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, அதை எடுத்து படிக்கவும் மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் வந்து என்னதான் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாவே கொடுத்துட்றேன். ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன, அவுட் சோர்ஸ்ல என்னென்ன, ஏ டு ஜெட் ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் அப்படியே நான் வீடியோவா நான் கொடுத்துட்றேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 4 டாபிக்கா நான் பிரிச்சு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ கூட வந்து வினா எழுத்துக்கள் வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா நான் எங்கெங்க படிக்கணுமோ எல்லாத்தையும் நான் வீடியோவாவே எடுத்து பாயிண்ட் விடாம கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இல்ல வேர் டு ஸ்டடி தேவை அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்ப பாருங்க, வேறுபாடு அறிதல் குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். 6th 7th புக்ல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியாம போறது இல்ல, இருந்தாலும் ஈஸியா கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இத்தொடரில் ஒரு நிமிஷம், ஓடோடி வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓடோடி வந்தான், இதுல பாருங்க இந்து இன்னு இரண்டும் மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? அந்த இந்து இன்னு இரண்டும் தானே மெய்யெழுத்துக்கள். அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்கள்ல பாருங்க, ஓ, டோ, தா, இதெல்லாம் என்னது, நெடில் எழுத்துக்கள். இந்த டி, வா, இந்த ரெண்டு என்னது, குறில் எழுத்துக்கள். இது ஈஸி தான். நெக்ஸ்ட் போலாங்களா? நல்ல தமிழில் எழுத குறில் நெடில் வேறுபாடு அறிவது அடிப்படை அறிவாகும். சரிங்களா? குறில் நெடில் வேறுபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைச்சு சொல்ற இடத்துல குறைச்சு சொல்லணும், கூட்டி சொல்ற இடத்துல கூட்டி சொல்லணும். அதை விட்டுட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு அந்த உச்சரிப்பு கொஞ்சம் இழுத்து குறைச்சு சொல்றதுல உச்சரிப்பு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு மீனிங்கே மாறிடும். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, நெடில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக்க அப்படின்னா இதுல வந்து பா சொல்லலாம், பா, தா, இதுல வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படி. சரிங்களா? அடுத்தது எண்பதோல் போர்த்த உடம்பு, இதுல என்னெல்லாம் நெடில் எழுத்துக்கள் வரும்? தோ, இது வந்து நெடில் எழுத்து வருமா? போ, நெடில் எழுத்து வருமா? இது எல்லாமே நெடில் எழுத்து வராது, குறில் எழுத்துக்கள் தான் வரும். இதுல அடுத்தது பாருங்க, குறில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இ குறில் எழுத்து, பூ குறில் எழுத்து, இரு, இதுல எல்லாமே குறில் எழுத்து தான். அந்த என்ன நெடில் எழுத்துக்கள் வேற எதுவும் இதுல வந்து இல்ல. அடுத்தது அன்பின் வழியது உயிர்நிலை, இதுல வந்து நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே வந்து குறில் எழுத்துக்கள் தான் இருக்குது, நெடில் எழுத்துக்கள் இங்க எதுவுமே இல்ல. சரி, ஓகே. அந்த மாதிரி லை இருக்கு பாருங்க, அது வந்து நெடில் எழுத்து தான் வரும். சரிங்களா? ஓகே, நெடில் எழுத்து தான் வரும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வேற எதுவும் முக்கியமான நம்ம பாயிண்ட்ஸ் வந்து வேற இல்ல. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இது வந்து சே, ஒற்றை கொம்பு, சே, இரட்டை கொம்பு, அந்த இதெல்லாம் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து பேசிக் லெசன்ங்கிறதுனால தான் நான் வந்து போன வீடியோல இதை இன்க்ளூட் பண்ணி இது ஓல்டு புக்ல இது இருக்கு அப்படின்னு கொடுக்கல. இருந்தாலும் நம்ம வேர் டு ஸ்டடியில இருக்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? இது ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருங்க, ஏன்னா எதையும் மிஸ் பண்ணிட்டு போனதாவே இருக்கக்கூடாது, அதுக்காக தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பால் பொருள் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். இதனை செய், தாய், சேய், நலவிடுதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இச் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இச்சுங்கிறது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இரண்டும் சேரும்போது இச்சு பிளஸ் ஏ என்னது, சே. இது வந்து குறில் எழுத்து. இச்சு பிளஸ் ஏ, சே அப்படின்னு சொல்றது என்னது, நெடில் எழுத்து. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு நம்ம பார்க்க தேவையில்லாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஓகே, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புகளோடு துணை எழுத்து சேரும் போது ஏற்படும் மாற்றங்கள். அதாவது ஒற்றை கொம்பு இப்ப கே அப்படின்னு இருக்கு அப்படின்னா
துணைக்கால் போட்டோம்னா கொடி கொடி அப்படி வருது. இக்கு பிளஸ் ஓ இரண்டும் சேர்ந்தால் இக்கு பிளஸ் ஓ என்னது கோ. இது வந்து குறில் எழுத்து. இக்கு பிளஸ் ஓ அப்படின்னா கோ. இது வந்து நெடில் எழுத்து. இதெல்லாம் ரொம்ப சின்ன கிளாஸ் புக்கு தான், அதனால வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஸ்கூல் புக்கு நியூ புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். இது வந்து ஓல்டு புக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன். அவுட் சோர்ஸ் இது சம்மந்தமான அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன் சரிங்களா. இந்த அவுட் சோர்ஸ் வீடியோ வந்து அவுட் சோர்ஸ் சீரியஸில் வந்துருக்கும் சரிங்களா. அடுத்தது குரில் நெடில் உண்டாவது எப்படி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அ இ உ ஏ ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 7 வந்து என்ன எழுத்துக்கள்? நெடில் எழுத்துக்கள். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. காலை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பல் தேய்தல், இது வந்து குறில் எழுத்துங்கிறதுனால பல் அப்படின்னு வருது. இதே நெடில் எழுத்து போட்டோம்னா பால் அப்படின்னு வந்துருது சரிங்களா. இப்ப பல்லுன்னு எழுதுற பால்னு எழுதுற இடத்துல நீங்க போய் பல்லுன்னு எழுதிட்டீங்கன்னா அதுக்கு மீனிங்கே மாறிடும்ல, அதை தான் சொல்றாங்க சரிங்களா. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஓல்டு புக்ல நம்ம குறில் நெடில் வேறுபாடு எங்க படிக்கணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு சரிங்களா. இப்படியே ஒன் பை ஒன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நம்மளோட ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல ஆட் ஆகிக்கோங்க. அதுல தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அதுலயும் போய் நீங்க குறில் நெடில் வேறுபாடு தனியாக டாபிக் வைஸாவே நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, வீடியோவா வேணும் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸ் சீரீஸ்ல கொடுத்துட்டே வருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.